நாராயணியத்தில் தசகம் 2ல் 3வது ஸ்லோகம் பார்க்கலாம். யத்ரைலோக்யமகீயசோபி மகிதம் சம்மோகனம் மோகனாத் காந்தம் காந்திநிதானதோபி மதுரம் மாதுர்யதுர்யாதபி சௌந்தர்யோதரதோபி சுந்தரதரம் பத்ரூபமாச்சரியதோ ஆச்சரியம் புவனேன கஸ்ய குதுகம் புஷ்ணாதி விஷ்ணு பிரபோ. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் பட்டத்திரி குருவாயூரப்போட திருமேனியோட வடிவழகத்தை சொல்கிறார். அதை பார்க்க பார்க்க யாருக்கு தான் ஆனந்தம் தராது அப்படிங்கிறார். இந்த 3 உலகத்துலேயுமே எது ரொம்ப பெரியதோ, எது ரொம்ப மேன்மையானதோ அதை காட்டிலும் பகவான்கிட்ட திருமேனி மிகவும் மேன்மையானது அப்படிங்கிற. அப்புறம் எது மனதுக்கு நல்ல ஆனந்தத்தை தரக்கூடியதோ, எல்லா உலகத்துலேயும் எது ஆனந்தமாக இருந்தாலும் அதை விட மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான் குருவாயூரப்பனோட திருமேனி. உலகத்தில் ஒளிமிக்க பொருட்கள் எத்தனையோ இருக்கு இல்லையா, அது அனைத்தையும் விட பகவானுடைய திருமேனி தான் ரொம்ப ஒளிமிக்கதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, எத்தனையோ பொருட்கள் இனிமையாக இருக்குது உலகத்தில், அதை விட ரொம்ப மதுரமானது பகவானுடைய திருமேனி. உலகத்தில் எத்தனை பொருட்கள் அழகாக இருந்தாலும், சௌந்தரியமாக இருந்தாலும், மனதிற்கு அழகை கொடுக்கக்கூடியதோ, சௌந்தரியத்தை தரக்கூடியது பகவானுடைய திருமேனி தான். அழகான பொருட்களை காட்டிலும் ரொம்ப ரொம்ப அழகானது பகவானுடைய திருமேனி. அதே மாதிரி வியக்கத்தக்க பொருட்கள் எவ்வளவோ இருக்குது உலகத்தில், அதெல்லாம் விட ரொம்ப வியப்பானது பகவானுடைய திருமேனி தான். உன்னுடைய ரூபம் இந்த உலகத்தில் யாருக்கு தான் ஆனந்தத்தை தராது அப்படிங்கிற பட்டத்திரி. எங்கும் வியாபித்திருப்பவனே, விஷ்ணு என்று அழைக்கப்படுபவனே, யாருக்கு தான் உன் திருமேனி ஆனந்தத்தை தராது அப்படின்னு பகவானை பார்த்து கேட்குறார்.